ஓகேங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வச்சு லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒரு ரோப், ஒரு எம்போஸ்டு ரோப் வந்து ஒட்டிக்கோங்க. கலர்ஸ் பீடு எடுத்துக்கிறோம். கலர்ஸ் பீடு வந்து நீங்கள் கட் பீடும் எடுத்துக்கலாம், சுகர் பீடும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கலர்ஸில் வந்து சுகர் பீடு தான் எடுக்கிறேன். நீங்கள் சுகர் பீடு இருந்தால் சுகர் பீடு யூஸ் பண்ணிக்கோங்க, கட் பீடு இருந்தால் கட் பீடு யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள எப்படியெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாஸ் நிறையா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஒரு கலர் பீடு வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த த்ரெட்டில் வந்து மாட்டிட்டு நம்ம அந்த எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம லோடுக்கு கொடுத்துட்டு இந்த த்ரெட் இருக்குல்லையா, சென்டரில் எம்போஸ்டு த்ரெட்டு, அது கவர் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்கிறோம். லாக் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்த மாதிரி, அதுக்கு கீழே பார்த்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாங் செயினும் ஒரு லாக் செயின் மேலே, ஒரு லாங் செயினும் ஒரு லாக் செயினும் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம லோடு எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். 3 லைன் கொடுத்துட்டு நம்ம ஒரு எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் எடுக்கிறேன். அடுத்த கலர் வந்து இந்த சைடு, அதாவது ரைட் சைடோட எட்ஜிலேருந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போது இந்த ரெட்டை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எத்தனை பீட் நமக்கு தேவைப்படுதோ அத்தனை பீட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு லாங் செயின் கொடுத்துட்டோமா, அதுக்கு கீழே ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு எம்டியாக ஒரு லாங் செயினும் ஒரு லாக் செயின் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது இதே மாதிரி எத்தனை லைன் நம்ம கொடுத்தோமோ அத்தனை லைன் நம்ம வரிசையாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே எங்கேருந்து முடித்தோமோ அங்கேருந்தே நம்ம த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த ப்ளூ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் 3 லைனாக நான் எடுத்திருக்கேன் பீட்ஸு. ஒன்று வந்து ஒரு சைடு வந்து ப்ளூ கலர், இன்னொரு சைடு வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து எம்போஸ்டு ரோப் ஒட்டியிருக்கேன். ஸோ இது எம்போஸ்டு ரோப் ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்டரில் வந்து கொஞ்சம் அறிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 3 லைன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம், ரெட் கலர். அதுக்கப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அது மேலே இந்த ரெட் முடியுது இல்லையா, அங்கேருந்து மறுபடியும் ரெட் எடுக்கிறோம். ப்ளூ எங்கே முடியுது மறுபடியும் அடுத்த லைன் ப்ளூ எடுக்கிறோம். ஸோ இதே ப்ராசஸ்லேயே நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இதே மெத்தடில் தான் நம்ம இது ஃபுல்லாகவே போட போகிறோம். ஓகேங்களா? நம்ம எண்டு நாட் வந்து போடுறது வந்து இப்போ இந்த 3 லைன் முடிக்கிறீங்கன்னா இந்த 3 லைன் முடிக்கிற இடத்துல நீங்கள் எண்டு நாட் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே த்ரெட் சுவிங் த்ரெட் ஒரே த்ரெட் நீங்கள் கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி எண்டு நாட் போடுறோம். இல்லை நீங்கள் சுவிங் நான் ரெண்டு இப்போ இது ரெட் கலர்னா ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன், ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி நான் வந்து சைடில் வந்து குத்திக்கிறேன், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? எண்டு நாட் போடவே தேவையில்லை. அதாவது நீங்கள் த்ரெட் ஒர்க் போட்டிருப்பீங்களா, அதுக்கு டபுள் கலர். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்டு நாட் வந்து நீங்கள் போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். வந்து ஒரு லேயர் வந்து ரெட் கலர், ஒரு லேயர் ப்ளூ கலர்னு சொல்லி வரிசையாக கொடுத்தாச்சு. நான் வந்து இது வரைக்குமே போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வேரியேஷன் வந்து தெரியணும், எப்படி நான் முடிச்சிருக்கேன்னு தெரியணுன்றதுக்காக நான் இங்கே வந்து 2 லைன் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அது பாக்ஸ் மாதிரி முடிக்கணும். ஒரு லைன் வந்து அந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு, அடுத்த லைன் வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்துட்டு, அடுத்த லைன் வந்து இங்கே கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் மாதிரி முடிச்சுக்கணும். இதை வந்து சென்டரில் எம்போஸ்டு ரோப் வச்சும் போடலாம், வைக்காமையும் போடலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.